வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கஷகல வைரவே பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தெருவு சரணம் காத்திதேவகுல பண்டார வேதாச்சாரியா தப்பாரமப்பணம் சரணம் காஷாதேவகுரிய தௌதிரும் கிராராமனகுரிய தப்பாரமப்பணம் சரணம் பரபம்ம சிரபம் பைரவஸ்வரி நாராரி பாபாஜி திருவிடையப்பணம் சரணம் ஓம் கிரீம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாச்சம் ஓம் ஐம் சரணபைரேஸ்வரி ஓம் கிரீம் யோகபேஷபட்சம் தம் குரு பைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரபம்ம சிரபம் வேத பைரவம் திருவிடையப்பணம் சரணம் ஓம் கிரே நமசிவாய பைரவ சிவம் திதி விஷ்ணு ததாவாரஹா நட்சத்திர விஷ்ணு ரேவசா योगसकर्णम सै विष्णुमाया जगत गुरु गुरुब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमो नमः. महादेवी स विद्महे विष्णुमती धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ओम शुभनध्वजाय विद्महे शूलाष्टाय धीमहि तन्नो भैरव प्रचोदयात्. जयंती मंगला मंत्रकाली भद्रकाली कपाली दुर्गा क्षमा शिवारात्रि स्वाहा सुधा नमस्ते. நீங்கள் தேதி வந்து 27ஆம் தேதி 11ஆம் மாதம் 2/2/5 வியாழக்கிழமை குரு மங்களவாரம் வியாழக்கிழமை ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாய் ஸ்ரீ புவனேஸ்வரி தேவியுடைய ஆன்மீக தகவல் இன்றைக்கி. அதோடு நேற்று நான் வந்து இந்த ஹோம விதியை பற்றி நான் பேசியிருந்தேன். ஹோமம் முடிஞ்ச பிறகு ஹோமத்துக்கு முன்னாடி எப்படி நீங்கள் உழுப்பு உடுத்தணும், எப்படி கலந்துக்கணும், அதே மாதிரி இந்த முடி வெட்டுறது, நகங்கள் வெட்டுறது, என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடிங்க. ஹோமத்துக்கு வந்து கலந்துக்கிறவங்க இதை கடைப்பிடிங்க. எல்லா கோயில் செய்கிற ஹோமத்துக்கு இது பொது விதி. இது ஹோமத்தோட விதியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ இரும்பு ஜாமான் ஒருத்தவங்க கேட்குறாங்க, கத்தியை எடுத்து கொடுக்குறீங்க வச்சுங்களேன். இப்போ குருக்கள் ஹோம குண்டில் இருப்பார், இரும்பு ஜாமான் கேட்குறாரு, கத்தி கொடுங்க கத்திக்குள்ளே கொடுங்கன்னா நீங்கள் எடுத்து கையில் கொடுக்கக்கூடாது, எடுத்து அங்கே வச்சோன்னா அவர் எடுத்துக்கணும். அது ஒரு விதி உண்டு. இரும்பு ஜாமான் கையில் வந்து நம்ம வாங்குறதோ கொடுப்பதோ செய்யக்கூடாது. அப்படியே கேட்டால் கூட அந்த பொருள் எடுத்து கீழே வச்சோன்னா அவர் எடுத்துக்குவார், அது புரிஞ்சுக்குவார். குருமார்கள் வந்து அது புரிஞ்சுக்குவாங்க. ரெண்டாவது வந்து கோயிலில் வந்து இப்போ இது என்னோட கருத்து தான். இது யாரையும் வந்து தப்பாவோ சொல்கிறதுக்கோ எனக்கு எந்த ஒரு அதிகாரம் கிடையாது. அது சாஸ்திர விரோதம். எந்த ஒரு குருமார்களையும் நம்ம வந்து கோயில் விதியை நம்ம வந்து தப்பாவோ ரைட்டோடு சொல்லக்கூடாது. நம்மளோட கருத்தை நம்ம சொல்லணும். இப்போ என்னோடய கருத்து என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது சமீப காலமாக வந்து எல்லா கோயிலையும் வந்து இந்த கற்பூரத்தை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. கற்பூரம் பயன்படுத்த மாட்டாங்க, தூபம் சாம்பிராணி பயன்படுத்துகிறாங்க. அது கூட குறைக்கிறாங்க. கேட்டால் புகை அண்டுதுன்னு சொல்கிறாங்க, கோயில் அழுக்காவுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்க எனக்கு தெரியல. சாம்பிராணி புகை கண்டிப்பாக தூபம் ஆர்கியாமி, ரெண்டாவது தீபம் தர்ஷியாமி, கற்பூர நீராஞ்சனம் சமப்பையாமின்ட்டு மந்திர சாஸ்திரமே சொல்லுது. கற்பூரம் வந்து அந்த காலத்தில் பூ கற்பூரம்னு பார்த்துருப்பீங்க. அது பூ கற்பூரம் கட்டி கற்பூரம்னா பார்த்துருப்பீங்க. அது வந்து இந்தியாவில் இப்படி குண்டு குண்டாக இருக்கும். அந்த கற்பூரத்தை கண்டிப்பாக ஏற்றி வைக்கணும். அதுக்கு பிறகு வந்து யானை சாப், கோபுர சாப், நிறைய சாப் உள்ள கற்பூரம்லாம் வந்தது. ஆனால் இப்போ வந்து கற்பூரம் ரொம்ப பயன்படுத்த மாட்டாங்க. எல்லாமே வந்து தீபத்திலே வந்து முடிச்சிடுறாங்க. அது வந்து அவ்வளோ ஒரு தெய்வ சாநித்தியம் வந்து நம்மளுக்கு பலன் கிடைக்குமா எனக்கு தெரியல. முடிஞ்ச வரை இப்போ வந்து கோயிலில் நம்ம போய்ட்டு நம்ம அவங்கள்ட்ட போய் வாக்குவாதங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. எனக்கு கற்பூரம் காமிங்க சோட வச்சு அப்படிலாம் செய்யக்கூடாது. நீங்கள் என்ன செய்யுங்க, எந்த ஒரு பிரார்த்தனை பண்ணாலும் கோயிலுக்கு போய் தீபங்கள் ஏற்றணும். பல தீபங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ரெண்டாவது வந்து நீங்களே கற்பூரம் ஒரு 2-3 கற்பூரம் பில்வம் கற்பூரம் வாங்கிட்டு வந்து கோயிலுக்குள்ளே நீங்களே கடைசியாக தீபம் ஏற்றி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நம்ம வந்து அவங்கள்ட்ட போய் நீங்கள் கற்பூரம் கொளுத்த மாட்டீங்க. கற்பூரம் கொளுத்துனா நம்மளோட பிரார்த்தனை இறைவனுக்கு சமர்ப்பணம். ஆனால் இப்போ வந்து கோயில் அழுக்காவது, தீபம் ஏற்ற முடியாது, கருப்பு புகை அடிக்குதுன்றாங்க. அது வந்து அவங்களுடைய நம்பிக்கை பொறுத்தது பாருங்களேன். ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பூஜை வந்து நம்மளுக்கு நிவாரணம், நம்மளுக்கு பலன் கொடுக்குறோன்னா ஒரு தீபத்துக்கு ஒரு பிரார்த்தனைக்கு தூபம் காமிக்கணும், தீபம் காமிக்கணும், கற்பூரம் கண்டிப்பாக காமிக்கணும், சூடம் கண்டிப்பாக இருக்கணும். விலை ஏறினதாலோ சில பேர் வந்து கொஞ்சமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ விலைலாம் ஏறிடுச்சு. அது சூடத்தை விட இன்னும் பச்சை கற்பூரத்தில் தீபம் ஏற்றினா, இப்போ வீட்டிலே நீங்கள் ஒரு விளக்கேற்றி பிரார்த்தனை வைக்கிறீங்க, நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை வச்சாலும் அந்த கற்பூரம் பதிலாக பச்சை கற்பூரம் கொஞ்சம் வாங்கிக்கங்க. விலை கூட தான். ஒரு 1/2 டீஸ்பூன் தூபக்கால் கற்பூரம் மாதிரி கற்பூர தீபத்தில் கற்பூர தட்டில் வச்சு அதை நீங்கள் தீபம் ஏற்றி நீங்களே தீப்பெட்டி கொளுத்தி வச்சு பச்சை கற்பூரால் நீங்கள் தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா இன்னும் பலன் கூட. அந்த எப்படி ஒரு பூஜைக்கு 3 பயன்படுத்தணும்: தூபம், தீபம், கற்பூரம். இதுதான் பூர்த்தி. ரெண்டாவது கிரீம் நம சிவாய பைரவசம். ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம வந்து இந்த ஹோமத்துக்கு வரவங்க முக்காசி பேர்த்துக்கு இந்த சிராத்தம் சொந்தமாக செய்ய தெரியும். என்னோடய குரூப்பில் உள்ளவங்க முக்காசி பேர்த்துக்கு
இந்த சிராத்தங்கள் சொந்தமாக செய்ய தெரியும். அதனால் ஹோமத்துக்கு ஒரு 3 நாள் முன்னுக்கு 5 நாள் முன்னுக்கு 30 பிண்டம் முடிச்சு வச்சு சிராத்தம் செய்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணாலும் எந்த ஒரு ஹோமங்கள் நம்ம செய்தாலும் நம்மளோட முன்னோர்கள் வழிபாடான மாத்ரு பித்ரு சிராத்தம் மிக மிக முக்கியம். மாத்ரு பித்ரு சிராத்தம் மிக மிக நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்பயுமே சிராத்தம் செய்யாமல் நீங்கள் வந்துடாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் கொடுப்பேன். எந்த ஒரு ஹோமத்துக்கு போனாலும், ஒரு கும்பாஷத்துக்கு போகிறீங்க, ஒரு திருவிழாவுக்கு போகிறீங்க, எதுக்கு போனாலும், தெய்வ காரியத்துக்கு எதுக்கு போனாலும் மாதா பிதா குரு தெய்வம் முதல் வழிபாடு இந்த சிராத்தம் தான். கண்டிப்பாக சிராத்தம் கண்டிப்பாக செய்யணும். கண்டிப்பாக சிராத்தம் கண்டிப்பாக செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. இல்லை எனக்கு எதுவுமே தெரியும், தர்ப்பணம் ஒண்டி கற்றுங்க. நான் திருப்பி அந்த கிளாஸ் நான் ஆரம்பிக்கிறேன். நான் ஏற்கனவே நான் சொல்லிக் கொடுத்தேன் பார்த்தீங்களா, ஒரு 15 ஆடியோ நான் கொடுத்துருந்தேன். எப்படி பிண்டம் படிப்பது, என்னென்ன மந்திரம் படிப்பது, எப்படி வர்க்கம் பண்ணுவது. தமிழ் மந்திரம் தான், எல்லாம் தமிழ் மந்திரம். மூல மந்திரம் வேணால் சமஸ்கிருதத்தில் இருக்கும், எல்லாம் தமிழில் மாத்திரம் தான். எந்த ஒரு இதுவும் இல்லை, கஷ்டமே இல்லை. செய்யும் போது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், அப்புறம் அதை செய்ய உங்களுக்கு வந்துடும். அப்போ இந்த ஹோமத்துக்கு வர முன்னுக்கு 3 நாள் முன்னுக்கு 5 நாள் முன்னுக்கு கண்டிப்பாக முன்னோர்கள் வழிபாடான சிராத்தம் கண்டிப்பாக வீட்டுக்கு வெளியே ஆற்றங்கரை ஓரத்தில் கரைக்கரை ஒரு உப்பு தண்ணியில் வேணாம், கண்டிப்பாக செய்துட்டு நீங்கள் வரணும். இதை தயவுசெய்து ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். சில பேர் பெண்கள் செய்யக்கூடாதுன்னுவாங்க, சில பேர் ஜென்மாத்மா அப்படின்னு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, என்னமோ சொல்லுவாங்க, குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ குறை சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். ஆனால் நம்மளுக்கு பலன் பார்த்தவங்க கண்டிப்பாக இது செய்தால் பலன் உண்டு. சரிவரை நம்ம இந்த ஒரு பூஜை செய்தோமா கண்டிப்பாக பலன் உண்டு. அதனால் சிராத்தம் மட்டும் மறந்துடாதீங்க. சிராத்தம் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. இல்லை தர்ப்பணமாவது பண்ணிட்டு வாங்க. முன்னோர்களுக்கு போய் உங்களுக்கு பிரார்த்தனை செய்யணும். ஏன்னா அவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் இறை வழிபாடு பூர்த்தியாகாது. நம்மளோட முன்னோர்கள் தான் நம்மளுக்கு குலதெய்வம். அடுத்தது நம்மளுக்கு கண்கண்ட தெய்வம் சூரிய பகவான். அவர் தான் நம்மளுக்கு குலதெய்வம். சூரிய பகவான் மந்திரத்தை அஸ்மத் புஜாய வித்மஹே பாச அஸ்தாய தீமஹே தன்னோ சூரிய புஜோதி, அந்த மந்திரத்தை கடைசியாக, இது சூரிய வர்க்கம் சொல்லுவாங்க. அதாவது இந்த மாத்திரு பித்ரு சிராதத்தில் கடைசியாக சூரிய வர்க்கம்னா சூரியனுக்கு பிரார்த்தனை வைக்கணும். அவர் தான் கண்கண்ட நம்மளுக்கு தெய்வம். அவர் தான் நம்மளுக்கு குலதெய்வம் கூட. குலதெய்வம் கூட சூரிய மந்திரத்தை 108 வாட்டி சொல்லிவிட்டு அர்க்கியம் பண்ணணும். அர்க்கியம் பண்ணால் சொத்து கையில் சங்கால தீர்த்த விட்டு 108 வாட்டி அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அது நீங்கள் செடி ஓரமோ இல்லைன்னா ஒரு வாளியில் விட்டுட்டு அந்த தீர்த்தத்தை செடி ஓரம் இல்லைன்னா மரங்கள் வேரில் கூட ஊற்றலாம், அந்த தவறு இல்லை. இதுதான் சூரிய வர்க்கம். அப்புறம் பீஷ்மர் வர்க்கம் ஒன்று இருக்குது, பீஷ்ம அர்க்கியம். அது பிறகு நான் சொல்கிறேன். பீஷ்மர் தான் நம்மளுக்கு இந்த கிருஷ்ண பரமாத்மாவோட பூஜையை மகாபாரத யுத்தத்தில் அவர் அம்பு படுக்கையில் படுக்கும்போது உபதேசம் பண்ணது. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஆணைப்படி அர்ஜுனன் கேட்டு பீஷ்மர், பிதாமகர் பீஷ்மர் கிருஷ்ண பரமாத்மாவோட விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நம்மளுக்கு உபதேசம் கொடுத்தது. அதாவது கடவுளை நேராக வைத்து அவர் பெருமையை சொன்ன ஒரே ஒரு நிகழ்ச்சினா அது மகாபாரத யுத்தத்தில் கடைசி தான். அது பீஷ்மர் அவர் திருவாயால் கிருஷ்ண பரமாத்மாவோட மந்திரத்தை சொல்லி அர்ஜுனன் எழுதி அது நம்மளுக்கு விஷ்ணு சகஸ்ராமம், அதான் பீஷ்ம உபாவாசான்னு வரும் மந்திரத்தில். ஆரம்பத்திலே வரும். அசேஸ்ரீ புராணம் படிச்சுட்டு அப்படி வரும்போது பீஷ்மர் உபாசம், பீஷ்மர் திருவாயால் கிருஷ்ண பரமாத்மா கடவுளை நேராக வைத்து புகழ்ந்தது பாடினது மகாபாரதத்தில் தான் மட்டும்தான். அதனால் எப்பயுமே பீஷ்மர் அர்க்கியம் விடணும். அப்போ தான் அந்த தர்ப்பணம் சிராத்தம் பூர்த்தி ஆகும். இது ஒரு சாஸ்திரம் இருக்குது. அது பிறகு சொல்கிறேன், ஒன்றுனா நான் சொல்கிறேன். அப்போ இந்த ஹோமத்துக்கு முன்னால் இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும். அதே மாதிரி கிரீம் நம சிவாய பைரவ சிவம். அடுத்தது இந்த ஹோம பிரசாதம்னா என்னென்னா, சில பேர் நாங்கள் எந்த ஹோமம் செய்தாலும் கடைசியாக ஹோம பிரசாதம் கொடுப்பாங்க. ஹோம பிரசாதம் என்ன, காசிலேருந்து கொண்டு சிவலிங்கம் 1/2 இன்ச்சுக்கு கொடுப்போம். அப்புறம் ஒரு உத்ராட்ச மாலை கொடுப்போம். அப்புறம் ஸ்படிக கல், அது உபரத்னம் சொல்லுவாங்க இல்லையா, கிறிஸ்டல் கல், அது வாங்கி நாங்கள் எல்லாமே பூஜையில் வச்சு, இந்த ஹோம பிரசாதம் சொல்லுவாங்க, பூஜையில் வச்சு கொடுப்போம். சிலர் இந்த காசிலேருந்து வந்த சிவலிங்கத்தை வாங்கிறதுக்காக சில பேர் வராங்க. சில பேர் ஹோமத்துக்கு வராங்க. சில பேர் இந்த காசிலேருந்து கொண்டு வந்த சிவலிங்கம் ஏன்னா சாலிட்டாக இருக்கும். காசிலேருந்து சின்ன சிவலிங்கம், அது எல்லோரும் கழுத்தில் வெள்ளி குப்பி கட்டி இல்லைன்னா வெள்ளி வளைய மாதிரி போட்டு கழுத்தில் போட்டுக்குவாங்க. ஏன்னா ஒரு உண்மையான கதை சொல்கிறேன்.
2 வருஷம் முன்னுக்கு நாங்கள் காசிலேருந்து சிவலிங்கம் கொண்டு வந்து வைத்து சின்னது 1/2 இன்ச்சுக்கு வச்சு பூஜை பண்ணி கொடுத்தோம். ஒரு அம்மா அதை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய்ட்டு ஹோமத்துக்கு வந்தவங்க அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க அம்மா வந்து நல்ல வழிபாடு செய்கிறவங்க, என்ன சிவலிங்கம் வந்திருக்குதுன்ட்டு என்ன பண்ணாங்க, வைத்து அவங்க அதுக்கு டெய்லி 108 அபிஷேகம் பண்ணி சின்ன சங்கு வாங்கி சங்கால் அபிஷேகம் பண்ணி பைரவ மந்திரத்தை சொல்ல அவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் வந்தது. அப்புறம் கஷ்டங்கள்லாம் படிப்படியாக வாரத்துக்கு 2-3 செஞ்சுட்டே வந்தாங்க. இப்போ அவங்க ஹோமத்துக்கு வந்தவங்க, அம்மா இந்த சிவலிங்கத்தை எனக்கு குடும்பம்னு கேட்டதுக்கு முடியாது, நீ வேறு போய் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாருங்கள், நான் எவ்வளோ தான் சொன்னாலும் அதை வந்து கேட்குறவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் எதுவுமே கேட்காதவங்க செய்து பலன் பார்க்குறாங்க. அதுதான் வந்து உலகத்தோட நியதி. இப்போ நான் என்ன தான் பைரவ வழிபாடு சொன்னாலும் அது வந்து காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஆனால் வெளிநாட்டிலேருந்து சில குருமார்கள் பெரிய சாமியார்கள் சொன்னால் அதை வந்து கேட்டு செய்கிறாங்க. அதான் விதி, நேர காலம் சொல்லுவோம் இல்லையா, வர்த்தமானம், நேர காலம் வர்த்தமானம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன தான் சொன்னாலும் இங்கே உள்ளவங்களுக்கு நம்ம அனுபவம் தெரியாது. கண்ணு கண்ட சூரிய நமஸ்காரம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க சொன்னால் அதை கேட்குறாங்க. அப்போ அவங்க ஹோமத்துக்கு வந்து சிவலிங்க பிரசாதத்தை வாங்கிட்டு போய் பைரவ பூஜை பண்ணி பலன் பார்க்கல. ஆனால் ஹோமத்துக்கு வராதவங்க அந்த சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணி பலன் பார்த்தாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, கண்டிப்பாக நான் இந்த வாட்டி ஹோமத்துக்கு வரைய எனக்கு வந்து ஹோம பிரசாதம் கொடுங்க. அவங்க வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சேர்த்து 800 கட்டியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ஏன் 800 வாங்குகிறோன்னா, அது பாதி காசு வந்து இந்த ஹோம பிரசாதம் ஊர்லேருந்து நம்ம எடுக்கிறோம். எப்படின்னா சிவலிங்கம் காசிலேருந்து எடுப்போம், ஒரு 100 சிவலிங்கம், அப்புறம் ஸ்படிக கல் வாங்குவோம். மித்த காசெல்லாம் வந்து மற்ற செலவுக்கெல்லாம் பயன்படுத்திக்குவோம். அதுக்கு தான் நம்ம ஒரு ஃபேமிலிக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு 800 வாங்குறாங்க. மேற்கொண்டு வந்து அது அவங்க நீங்கள் எப்படின்னு விவரத்தை உமா மாட்டை நீங்கள் கேட்டுங்க. அப்போ இந்த ஹோம பிரசாதம் ஹோமத்துக்கு வந்து கலந்துக்கிறவங்க போய் இருக்காங்க, பலன் பார்த்துட்டு போனவங்களாம் இருக்காங்க, வந்து கலந்துட்டு பலன் பார்த்தவங்க. ஆனால் சிலர் வந்து இந்த சிவலிங்கத்தை வாங்குறதுக்காக வராங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 3 பேர் கோபமாக வராங்க. அவங்க அதுக்கு வரதே அந்த குரூப்பில் இல்லை, அவங்க பிரசத்தம்ல இல்லை. ஆனால் அந்த ஹோம காசு கட்டி ஹோமத்தோட பூஜையில் கலந்துக்கிட்டு சிவலிங்கத்தை வாங்குறதுக்காக வராங்க. அப்போ சிவலிங்கத்தை வந்து அவங்க செய்து இன்னும் பூஜை பலன் பார்க்கல, அவங்க தாயார் செஞ்சு பூஜை பலன் பார்த்ததால் அவங்க நம்பிக்கையாக வராங்க. பாருங்கள், அதுதான் வந்து பைரவோட திரு அருள். கால பைரவர் யார் ஒருத்தருக்கு மறுபடி பூஜை பண்ணுறோமோ, மந்திர ஜபம் பண்ணுறோமோ, நம்மளுக்கு கேட்ட பிரசாதம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஹோமத்தில் தயவுசெய்து கலந்துக்குங்க, ரொம்ப பலன் கண்டிப்பாக உண்டு. ஆனால் மந்திர ஜபம் ரொம்ப முக்கியம். மந்திர ஜபம் கண்டிப்பாக நீங்கள் முக்கியம், எல்லாம் கற்றுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஆடியோ இந்த குரூப்பு உள்ளவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு அம்மா எல்லா குழந்தைங்களுக்கு அசிதாங்க பைரவர் மந்திர ஜபம் பண்ணி தீர்த்தம் கொடுங்கன்னு சொன்னேன். அவங்க ஒருத்தவங்க வந்து முன்னாடி கால் பண்ணி, ஐயா என் மக காலை 5 மணிக்கு எந்திரிச்சு 1 மணி நேரம் அசிதாங்க பைரவர் மந்திரமும் பிராமி மந்திரமும் சொன்னாங்க. சொல்லி இன்றைக்கி 7A எடுத்திருக்காங்க, பரீட்சை முடிஞ்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஆசீர்வாதம், பெரிய பைரவ ஆசீர்வாதம். பரீட்சைக்கு முன்னுக்கு 10 நாள் செஞ்சாங்க. ஆனால் மாதம் அவங்க வாரம் 2 வாட்டி 3 வாட்டி செஞ்சுருப்பாங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அவங்க 11 வயசு, பேர் சொல்ல விரும்ப வேணாம், இல்லை யாருன்னு தெரியக்கூடாது. அது உண்மையான சம்பவம், பொய் இல்லை. இதே தான் நான் சொல்கிறேன். எந்தெந்த குழந்தைங்களுக்கு பிரம்ம ஞானம் வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக ஞான பைரவரோட காயத்ரி மந்திரமும் பிராமி பைரவி காயத்ரி மந்திரம் சொன்னாலே போதும். அவங்களுக்கு வந்து படிப்பே இல்லாதவங்களுக்கு அக்கறை வரும். அப்புறம் அவங்களே சொந்தமாக படிப்பாங்க. ஆனால் மந்திரத்தை ஜபம் பண்ணி விடக்கூடாது. எந்த கோயிலுக்கு போனாலும் உட்காந்து மந்திர ஜபம் பண்ணு. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு என்ன முக்கியம்? நல்லா படிக்கணும். 25 வயசுக்கு பிறகு நம்மளுக்கு என்ன வேணும்? அந்த குழந்தை நல்ல ஆண் மகனாக இருந்தால் நல்ல பொண்ணு கிடச்சி திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். ஒரு பெண்ணாக இருந்தால் நல்ல ஒரு வாழ்க்கை கணவன் அமைஞ்சு சந்தோஷமாக வாழணும், ஒரு அப்பா அம்மாவோட ஆசை. அப்போ அந்த மாதிரி வயசுக்கு வந்துட்டா 25 வயசுக்கு பிறகு திருமண காலம் வரும்போது கண்டிப்பாக அப்பா அம்மாவுக்கு ஏக்கம் இருக்கு இல்லையா? ஒரு மகன் வச்சுருந்தாங்கன்னா எப்போ கல்யாணம் பண்ண போகிறாரு, ஒரு பொண்ணு வச்சுருந்தா எப்போ கல்யாணம் பண்ண, அந்த ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அப்போ அவங்க என்ன செய்யணும்னா, அசிதாங்க பைரவர் சின்ன வயசில் சொல்லி எப்படி கல்வியில் மேன்மை அடைஞ்சாங்களோ அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு கல்யாண திருமண யோகத்தை பெறுவதற்கு கபால பைரவர் மந்திரமும் இந்திராணி மந்திரத்தை சொல்லணும். அதாவது இந்த அசிதாங்க பைரவை விடக்கூடாது, அதுதான் சித்தி. அது மந்திரத்தை சொல்லி சித்தி பெற்ற மந்திரத்தை என்றைக்கும் விடக்கூடாது. அது குரு மந்திரம். இப்போ நான் சொல்கிறேன்ல,
அம்மா இந்த பிரச்சனைக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், ஒரு கடைக்கே சொல்ல. அது வந்து குரு மந்திரம். ஒரு குரு உபதேசம் பண்ணி சொல்கிற மந்திரம் சொல்லி அதுக்கு உயிர் கொடுத்த மந்திரத்தை என்றைக்கும் மறக்கக்கூடாது. அதுதான் மூல மந்திரம். அது சொல்லிவிட்டு அடுத்த மந்திரம் சொல்லணும், அப்போ தான் வேலை செய்யும். அப்போ அசிதாங்க பைர மந்திரம், கபால பைர மந்திரம், அசிதாங்க பைர மந்திரம், கபால பைர மந்திரம் சொல்லணும். அப்போ படிப்பு ஓரளவு முடித்த பிறகு இந்த கபால பைர மந்திரமும் இந்திராணி மந்திரம் சொல்லும் போது ஒரு ஆண் மகனுக்கு நல்ல மனைவி அமைவாங்க, ஒரு பெண் மகளுக்கு நல்ல கணவர் அமைவார். இது வந்து சாஸ்திர உண்மை. இது சத்தியமான ஒரு நடந்த சம்பவங்கள், என்னோடய அனுபவத்தில் நடந்த சம்பவங்கள். இதையும் சில பேர் கேட்டுட்ருப்பாங்க, பலன் பார்த்தவங்க எல்லாம் இந்த டிக் புலனத்துலேயும் ஃபேஸ்புக்லேயும். அதனால் பைரவரை நான் எப்பயுமே வந்து உயரவாக பேச மாட்டேன். அவருக்கு மகாசக்தி. அவர் பூஜை செய்து நீங்கள் பலன் பார்த்துட்டீங்க சொன்னால் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி நீங்கள் கவர் பண்ணுவீங்க, உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்பீங்க, உங்கள் ஃபேமிலியும் கூட்டாளிக்கு தெரிஞ்சும் சொல்லிக் கொடுப்பீங்க. அப்போ அவங்களும் பலன் பார்ப்பாங்க. அப்போ அவங்க அந்த சக்தியை உணர்ந்துட்டாங்கன்னா, பலனை பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்க விட மாட்டாங்க, கண்டிப்பாக விட மாட்டாங்க. அடுத்தது வந்து செய்வனம், மாய மந்திரம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது வச்சுங்களேன். ராத்திரி தூங்க முடியல, அமுக்குது, வீட்டில் நிம்மதி இருக்க முடியல, ஒரே பிரச்சனைனா உன்மத்த பைரவர் மந்திரமும் வாராகி மந்திரமும் சொல்லணும். இது ரொம்ப அற்புதமான சக்தி உண்டு. உன்மத்த பைரவர் சொல்லாமல் வாராகி மந்திரம் சித்திக்காது, வாராகி மந்திரம் சொல்லாமல் உன்மத்த பைரவர் சித்திக்காது. இது உண்மை. சில பேர் வந்து வாராகி அம்பாள் மட்டுமே கும்பிட்றாங்க, தப்பு. அது வந்து சன்னியாசிகள், யோகிகள், அகோரிகளுக்கு அது சாத்தியமாகும். ஆனால் குடும்பவாசிகள் வாராகி மந்திரம் மட்டுமே சொல்லக்கூடாது. உன்மத்த பைரவரை மந்திரத்தை மறந்தால் வாராகி பலன் கொடுக்காது. நான் சொல்கிற எல்லா பூஜை முறையும் குடும்பவாசிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பேன். ஒரு சன்னியாசியா, ஒரு அகோரியா, ஒரு கபாலியா, ஒரு குடும்பத்தில் இல்லாதவங்க இருக்காங்களா, ஒரு குருக்களா, அவங்கள நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஓரளவு தெரியும், அவங்க எப்படி வேணால் சாமி கும்பிடலாம், எந்த மந்திரம் ஜம் பண்ணலாம். ஆனால் குடும்பவாசிகளுக்கு வந்து ஒரு விதி இருக்குது, அதை மீறக்கூடாது. அப்போ ஒருத்தவங்க நம்ப மாட்டீங்க, ஒருத்தவங்க வந்து தூங்க முடியாது, போட்டு அமுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியூருக்காரவங்க, பேர் சொல்ல விரும்பலை, அவங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நான் சொன்னேன், அம்மா நான் இங்கேருந்து உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நீங்களும் வர முடியாது, என்ன செய்யுங்க, உன்மத்த பைரவர் மந்திரமும் வாராகி மந்திரமும் சொல்லுங்கள். காயத்ரி மந்திரம் தான் இந்த இதில் இமெயிலில் தான் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பிச்சேன். இங்கே சொல்லி அனுப்பினா அவங்க படித்தாங்க. படித்து அவங்க ஒன்று சொன்னாங்க, இந்த மந்திரம் படித்தா கொஞ்சம் மயக்கம் வருதுன்னு பயந்துட்டாங்க. சொன்னேன், நல்லது, அப்புறம் மந்திரம் உங்கள் உடம்புல கலக்குது, நீங்கள் மந்திரம் சொல்லிவிட்டு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி குடிங்கம்மான்னு சொன்னேன். ஒரு 9 நாள் சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் மயக்கலாம் வந்து அப்படியே மாறிச்சு. அதுக்கு பிறகு உண்மையிலே சொல்கிறேன், அவங்க நல்ல பலன் பார்த்தாங்க. நம்ப மாட்டீங்க, எனக்கு குரு தட்சணை எனக்கு மாதம் எனக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களால முடிஞ்சது. பெரிய பணக்காரவங்கள இல்லையா நீங்கள் நல்லா இருங்க சொன்னேன். இல்லைம்மா அங்குள்ள பக்கத்துக்கு ஒரு குருமால்கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன். இல்லையா இங்கே உள்ள குருமாரெலாம் வாங்க மாட்டாங்கய்யா, கரெக்டாக இது வந்து பெரிய பெரிய கோயிலெலாம் வெளியூர் யூகேயில் உள்ளவங்க வாங்க மாட்டாங்க, கொடுத்தா கெடுக்க மாட்டாங்கய்யா, நீங்களே குரு நீங்கள் நீங்களே எடுத்துங்கயான்ட்டு என்னோடய அக்கௌண்ட் நம்பர் எப்படி தான் எடுத்தாங்கன்னு தெரில, யாரோ கொடுத்துருக்காங்க குரூப்பில்காரங்க தான். சரிப்பான சந்தோஷம், அது அவங்க இஷ்டம், சந்தோஷம். அனுப்பி வச்சாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து பலன் பார்க்கணும், அந்த சக்தியும் அந்த பைரவர் இதை உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க அதுக்கு பிறகு அவங்க நல்ல வழிபாடு செய்வாங்க. கண்டிப்பாக அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது வந்து கடன் பிரச்சனை. இந்த கடன் வந்து இருக்கக்கூடாது. மனித வாழ்க்கையில் கடன் இருந்தாலே ஒரு துன்பமான வாழ்க்கை அமையுது. அதனால் கடன் சுமை இல்லாத வாழக்கூடிய சக்தி ருரு பைரவர். ஆனந்த ரூபாய் வித்மஹே தங்கோஷாய தீமஹே தன்னோ ருரு பைரவ பிரஜோதியார். அவரும் அவரோட மனைவியான பத்தினியான மகேஸ்வரி மந்திரம். அது கடன் ரொம்ப இருந்துச்சு அவருக்கு. அப்போ அந்த மந்திரத்தை சொல்லி இந்த குளிகை நேரம் வர நேரத்தில் ஒரு 50 வெள்ளி போய் கடனை கொடுங்கன்னு சொன்னேன். குளிகை நேரம் மலேசியா நான் எப்போ போகிறோம், நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அது ஏற்கனவே இன்னும் ஒரு 3-5 நாள் ஆடியோக்கு பின்னால் நான் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த நேரத்தில் அவர் ஒரு 50 வெள்ளி கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அந்த ருரு பைரவர் மந்திரத்தையும் பத்தினியான மகேஸ்வரி மந்திரம், காயத்ரி மந்திரம் தான், வெறும் எல்லா காயத்ரி மந்திரம் தான் சொல்லிட்டு வந்தார். இன்றைக்கி பாதி கடன் அழைச்சிட்டார். அப்போ குரு தட்சணை போடுவான் கிடையாது, வேணாயா நீ கடன்லாம் நல்லா முடிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு கொடுங்க, அது எனக்கு போதுன்ட்டேன்.
ஆனால் ஒரு ஹோமம் செய்வார். ஹோமம் செய்ய போகிறேன்னார் அந்த வருஷம் கடைசி இந்த பெரிய ஹோமம் முடிஞ்சோடனே உங்கள்கிட்ட தான் ஹோமம் செய்யறியான்னு வாங்க ஏன் காசு தான் வாங்க ஏன் செய்யுங்களேன் வேறு குருக்கள்கிட்ட எனக்கு எல்லா குருக்களும் ஒன்று தான். எல்லா குருக்களும் ஒன்று தான். எல்லா குருக்களும் தனிமையானவங்க தான். பைரவ வழிபாடு தெரியாதவங்க சில பேர் பொய்யின்னுவாங்க, தெரிஞ்சவங்க உண்மைன்னுவாங்க. அது நார்மல் தானே. தெரியாதவங்க அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் உண்மை, அவங்களுக்கு எது தெரியல அதெல்லாம் பொய் தானே சொல்லுவாங்க. அது நார்மல் தானே, எல்லோரும் அப்படி தானே. அதே மாதிரி தான் இப்போ சாஸ்திரம் அறிஞ்சவங்க இதோட அமைப்பு, இதோட பெருமை, அருமை பெருமைலாம் தெரியும். சாஸ்திரம் தெரியாதவங்க எல்லாம் பொய் தானே சொல்லுவாங்க. அது நார்மல் தான். ஆனால் இந்த மாதிரி பொதுமக்கள் பூஜை செய்து பலன் பார்த்துட்டான்னு சொன்னால் விடவே மாட்டாங்க. அது என்னோடய சத்தியமான ஒரு வாக்கு. இது உண்மை, நான் அனுபவத்தில் நான் உணர்ந்திருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி 88வது சதஸ், 88வது வீடியோ. நான் ஆரம்பத்திலே சொல்லிக்கணும், சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி நான் கிட்டத்தட்ட இப்போ 100 ஆடியோ கிட்ட நெருங்க போகிறேன். இந்த 1ஆம் மாதம் தான் 2025 இந்த புலனத்தில் வந்தேன். 88வது வீடியோ நான் பேசியிருக்கேன். எனக்கு நீங்கள் இதை பலனாக கேட்டு பலன் பார்க்கணும். அடுத்து நான் இந்த நத்தைச்சூரி மூலிகை நான் உங்களுக்கு காமிக்கணும். நம்ம வேலையை மறந்து போயிடும். அப்புறம் பேய் மிரட்டி காமிக்கணும். அப்புறம் நாய் உருவி காமிக்கணும். இதெல்லாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு காமிப்பேன். எனக்கு உண்மையிலே டைம் இல்லாமல் இருக்குது. நான் ஹோமத்தில் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், சொந்த வேலையும் இருக்குது. வாரம் ஹோம வேலையை என்கிட்ட செய்வாங்க, அதுக்கும் டைம் சரியாக இருக்குது. அதனால் எனக்கு மறந்துடுறேன். அதனால் கண்டிப்பாக நான் நத்தைச்சூரி இதை நீங்கள் தயிரில் சுட்டு யாகத்தில் போட்டால் அற்புதமான பலன் கிடைக்கும். உண்மை. காசிகால பைரவி பைரவர் அர்ப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசனங்கரி நமேஸ்வாய பைரவ சிவம். அடுத்த ஒருத்தவங்க கேட்டாங்க திரு கார்த்திகை தீபம் எப்பன்ட்டு. அது பஞ்சாங்க சாஸ்திரம் ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். அதாவது நட்சத்திரம் திதி ஒன்றா சேரணும், சேர்ந்தால் ஒரு நிகழ்ச்சி ஏற்படும், ஒரு தெய்வகாரியம் ஏற்படும். இப்போ கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி திதியும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றா சேரும்போது தான் திரு கார்த்திகை தீபம் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி பரணி தீபம், அப்புறம் தத்தியத்தியார ஜெயந்தி, அப்புறம் பரசுராம ஜெயந்தி வரிசையாக வரும். இதெல்லாம் நீங்கள் பஞ்சாங்கத்தை ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். திதி எப்போ ஆரம்பிக்குது, திதி எப்போ முடியுது, நட்சத்திரம் எப்போ முடியுதுன்ட்டு இதில் நீங்கள் பார்க்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் மலேசியா கஜலட்சுமி பஞ்சாங்கம் இல்லை அஞ்சலி கேலண்டராவது வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் மலேசியா பஞ்சாங்கம், அவரும் நல்ல திறமையாக, அவரோட பஞ்சாங்கமாக ஏதாவது ஒரு பஞ்சாங்கம் வாங்கி கண்டிப்பாக நீங்கள் வச்சுருந்து படிக்க தெரியணும், அதை பார்க்க தெரியணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் பிறகு சொல்கிறேன். காசிகால பைரவி பைரவ சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசரணம் நம சிவாய பைரவ சிவம்.